Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரைக்கீரை கடையல் ரெசிபி. அரைக்கீரை எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதையும் கூடவே துவரம்பருப்பையும் வச்சு எப்படி நம்ம ஒரு கடையல் செய்யலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி அரைக்கீரை கடையலோட நம்ம சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் வறுவலோ இல்லை கருணக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல்னு சொல்லி காரசாரமாக ஒரு வறுவலோடு இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி இதை குக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு 500 ml வாட்டர் இருக்கும். அதில் ஒரு 3/4 கப், அதாவது 40 to 50 grams அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு கீரை கடையல். ஸோ அதனால் நான் 40 to 50 gram இருக்கிற துவரம்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமான அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு 4 to 5 drops ஆஃப் விளக்கெண்ணையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் பருப்பை இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை குக்கர்லேயே நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இப்போ ஒரு 1/2 glass to 1 glass தான் இருக்கும். இதில் தான் நான் கீரையை போட்டு குக் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெறும் தண்ணியில் கீரையை போட்டு குக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு வேக வச்ச தண்ணியிலேயே குக் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 6 to 7 cloves ஆஃப் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். பருப்பு வேக வச்ச தண்ணியில் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 6 to 7 cloves ஆஃப் கார்லிக்கை ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வெந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே. ஒரு 1 or 2 minutes போதும். ஏன்னா இது கூடயே நம்ம கீரையும் போட்டு குக் பண்ணுறதுனால ரெண்டுமே ஈக்குவல் டைமில் குக் ஆகி வந்துடும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்களேன். இந்த மாதிரி கொதி வரும்போது நான் ஏற்கனவே ஒரு கட்டு கீரையை நல்லா ஆஞ்சு மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 3 to 4 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். கட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது நம்ம கடையை தானே போகிறோம். அதனால் அப்படியே குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. கீரை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். பட் குக்காக குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு 1/2 glass to 1 glass வாட்டரே ரொம்ப அதிகம் கீரை குக் ஆகிறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பருப்பு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா அடிஷ்னலாக சுடு தண்ணி ஒரு 1/2 glass ஆட் பண்ணிக்கலாம். கீரையை போட்டுட்டு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கீரை பருப்பு தண்ணியோட சேராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கீரையை குக் பண்ண அது என்ன ஆகும்னா நல்லா பருப்பு தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் இருக்கிற கீரை பாட் மட்டும் நல்லா வெந்துடும், மேலே இருக்கிறது வேகாமையே இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீரை வேகமாக குக் ஆகணும் அப்படின்றதுக்காக மூடி போட்டு குக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி கீரையை நம்ம மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணோம் அப்படின்னா நிறைய நியூட்ரியன்ட் வேல்யூ லாஸ் ஆகிடும். அதனால் ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறது தான் கீரையை குக் பண்ணுறதுக்கு பெட்டர் வே. இப்போ பார்த்திங்களா நம்ம ஆட் பண்ண கீரை எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகி வந்திருக்குன்னு. தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 glass தான் பருப்போட தண்ணியே இருந்தது. ஆனால் அதுவே இப்போது எக்ஸஸாக தெரியுது பாருங்கள். இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். இல்லைனா பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அது சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் கீரை குக் ஆகாமையே போயிடும். அதனால் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் ஒரு 10 to 12 minutesல நல்லா குக் ஆகிடும்.
ஒரு சில பேர் குக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீரையை ஆட் பண்ண உடனே அதை குக் பண்ணுறதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அப்படி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா குக் பண்ணாமல் இருக்கும்போது கீரை ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு போடுறோம், நிறைய ஜாஸ்தியாக போட்டுருவோம். கீரை குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட குவான்டிட்டி ஷ்ரிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட உப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ கீரையை குக் பண்ணும்போது மட்டும் எந்த விதமான கீரையாக இருந்தாலும் அதை குக் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம கடையும் போதோ இல்லை நம்ம பொரியல் செய்கிறோம் அப்படின்னா அதோட சைஸ் எல்லாம் நல்லா ஷ்ரிங்க் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீரை சூப்பராக குக் ஆகி வந்துட்டுருக்கு. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க, ஒரு 10 to 12 மினிட்ஸ். இந்த 10 to 12 மினிட்ஸ் டைம்குள்ளாரையே நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா கார்லிக், இது நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்ம கடையும் போது திப்பி திப்பியாக நிற்காது, சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இப்போது கீரை கிட்டத்தட்ட வெந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ கீரை வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக கீரையை எடுத்துக்கோங்க. கீரையோட ஸ்டெம் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெம் பார்ட்டை நீங்கள் தொட்டு அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அமுங்கணும். இப்போ பாருங்கள், நான் அமுக்கி பார்க்குறேன். பட் இது கொஞ்சம் இன்னுமே ஸ்டிஃபாக தான் இருக்குது. அப்போ என்னென்னா இன்னும் நம்மளுக்கு கீரை ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் அழுத்தின உடனே நல்லா ஸ்டெம்மு அமுங்கிருச்சு அப்படின்னா சூப்பராக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக 11 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் கீரையை இந்த மாதிரி எடுத்து அதோட காம்பை அமுக்கி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம கீரை குக் ஆகிடுச்சு. இதை நம்ம கடையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் மண்சட்டியில் தான் கீரையை கடைய போகிறேன். உங்கள்கிட்ட மண்சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இம்மர்ஷன் பிளெண்டர் இருக்குது இல்லையா, அதில் போட்டும் கடைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா மிக்ஸி, அதில் பல்ஸ் மோடு இருக்கும் இல்லையா, அதில் வச்சும் நம்ம கீரையோட தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே கீரை நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் இருந்த கீரையும் அதோட தண்ணியையும் சட்டிக்கு மாற்றிக்கிட்டோம். அப்படியே தண்ணியோட கடைஞ்சோம் அப்படின்னா இனிஷியலாக கையிலலாம் தெரிக்கும். அப்படின்றதுனால தண்ணியை ஃபில்டர் அவுட் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது சட்டியில் கீரை மட்டும் இருக்குது, நம்ம ஆட் பண்ண கார்லிக்கும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்ல மைய நம்ம கடைஞ்சிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக ஒரு ஃபியூ மினிட்ஸில் கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வடகமும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 வரமிளகாயும் ஆட் பண்ணி தாளித்து அதை நம்ம கீரையில் கொட்டி கடைஞ்சிட்டோம். இப்போது நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு அண்டு கீரை தண்ணி, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டைமில் சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் கிட்டே வடகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கடுகு உளுந்தம்பருப்பை கூட நீங்கள் தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கீரை கடையல் இஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.